ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்கலாம் வாங்க. இங்கே குமார் இது மாதிரி குடிச்சிட்டு நடந்துக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வருவீங்கனால எனக்கு தெரியவே தெரியாதுன்றாங்க. எதுக்காக இப்படி குடிச்சிட்டு வரீங்க? ஏன் என்னோட இஷ்டம், நான் எப்படினாலும் குடிச்சிட்டு வரேன், அதை கேட்க நீ யாருன்றாங்க. ஒரு மாதிரி குமார் நடந்துக்கிறாங்க. அரசினா எனக்கு பிடிக்கும், அவளுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், அவளை நான் வெறுப்பேற்றி பார்க்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் இருப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கலன்றாங்க. ஏன் நினைச்சு பார்க்கலன்றாங்க. இங்க பாரு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டே பெரிய விஷயம், ஏதோ பாவம் புண்ணியம் போட்டுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ரொம்ப தான் சீனை போட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா ஃபுல்லா போதையில பேசிட்டு அவங்க பாட்டுக்கு படுத்துடுவாங்க. அப்ப சுடருக்கு ஒரு மாதிரி எடுத்து உடனே அவங்களுடைய அக்காவுக்கு கால் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அக்கா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கான்றாங்க. என்னாச்சு சுடர் அப்படின்றாங்க. அழுகுறேன்னா என்ன காரணம் சொல்லு அப்படின்றாங்க. அக்கா, நீ சொல்ற மாதிரி அந்த குமார் சரியான குடிகாரனா இருக்காங்கான்றாங்க. என்னடி சொல்ற? ஆமாக்கா, கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகலக்கா, இன்னைக்கு ராத்திரியே குடிக்க ஆரம்பிச்சிட்டான். குடிச்சிட்டு அந்த அரசிக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன்னா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவன் வெறுப்பாகுவாள், அதனால மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கினேன், அவளை வெறுப்பேற்றணும் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ பேசுறாங்கக்கா. நான் உன்னை என்னைக்கும் மனைவி ஏற்றுக்க மாட்டேன், உன்னை பிடிச்சி கல்யாணம் பண்ணல அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க பாருடி, சகிச்சுட்டு ஒரு வாழ்க்கை வாழணுன்றதே இல்லை சரியா? அவன் இதே மாதிரி தேவையில்லாம பண்ணிட்டு இருந்தானே, அவனை விட்டுட்டு வந்துட்டு பார்த்துக்கலான்றாங்க. அம்மா அப்பாக்காக நான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்றேன், சகிச்சு வாழ்றேன், இந்த மாதிரி மண்ணங்கட்டி பேச்சே இருக்கக்கூடாது, நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியலக்கா, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. சரிக்கா, அப்புறமா ஃபோன் பண்றேன்னுவாங்க. மயிலு நம்ம தங்கச்சி வாழ்க்கையை நம்மளால காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க குற்ற உணர்ச்சியோட. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.